லட்சம் அடியவர்கள் எல்லாம் அந்த ஆற்றருகே இருக்கின்ற ஆறுதல் எங்கும் இருக்கவில்லை என்றார். ஆற்றங்கரை வேலவன் அன்னதான கந்தன் சொல்லப்படும் அற்புதமான சப்பரத திருவிழா. இந்த சப்பரம் சிறப்பம்சம் பொருந்திய சப்பரமாக. அனைவருக்குமே வணக்கம். ஆற்றங்கரை வேலவன் அன்னதான கந்தன் சொல்லப்படுது செல்லச்சன்னதி முருகன் ஆலயத்தினுடைய முன்றல் பகுதியில் நிற்கிறோம். நாளைய தினம் முருகனுடைய ரதோற்சவம். இன்றைய நாளில் சப்பர திருவிழா. நிறைந்த அடியவர்கள் இன்றைய நாளில் நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியமாக இருக்கும். அநேகமானவர்கள் இன்றைய நாளிலே இங்கே வந்து தங்கியிருந்து காலையிலே இந்த தேர் திருவிழாவெல்லாம் பார்த்துட்டு தான் செல்லக்கூடியது வளமை. சின்ன வயசுல நாங்களும் அப்படி தான் வந்திருந்தாங்க. அப்படியாக இங்கே நாளைய நாளுக்குரிய இந்த ரதங்கள் எல்லாமே தயார் நிலையில் இருக்குது. மாலை வேளையில் வந்து முருகப்பெருமானுக்கு 7 மணி அளவில் பூஜைகள் இடம்பெற்று அதனைத் தொடர்ந்து இந்த சப்பர திருவிழா எல்லாமே இடம்பெற போகின்றது. வரலாற்று சிறப்பு மிக்க கந்தன் லட்சோபலட்சம் அடியவர்கள் முருகப்பெருமானை தேடி வருவார்கள். அவ்வளவத்திற்கு வரலாற்று சிறப்பு மிக்கவர். நிறைந்த அற்புதங்களையும் புதுமைகளையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய இன்றைய இந்த சப்பர திருவிழா காட்சிகளை பார்க்கலாம். நாளைய தினம் ரதோற்சவ காட்சிகளை பார்க்கலாம். தொடர்ந்து இங்கே இடம்பெறக்கூடிய இந்த காட்சிகளை நாங்கள் பார்க்கலாம். தொண்டை மாநாற்றங்கரையிலே அமைந்திருக்கக்கூடியது இந்த சந்நிதி வேல்பெருமானுடைய ஆலயம். இந்த ஆற்றை கடந்து செல்வதற்கு வந்து திருவிழா காலங்களில் அனுமதி வழங்கப்படும். சில தினங்களுக்கு பின்னர் இந்த பாதை திறந்து விடுவார்கள். இப்பொழுது இங்கே திறக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஆற்றை கடந்து செல்லக்கூடிய அந்த பாதை, அதாவது தொண்டமான ஆறு ஓடுகின்ற அந்த ஆற்றுக்கு மேலாலே நாங்கள் செல்லக்கூடிய அந்த பாதை வந்து இப்பொழுது திறந்து விடப்பட்டிருக்கிறது. அந்த பாதையால் தான் இப்பொழுது நாங்கள் போய் கொண்டிருக்கின்றோம். கடந்த முறை கூட தேர் திருவிழாவில் இந்த பாதையால் போயிருந்தோம். இன்றைய நாளில் சப்பர நாள் திருவிழாவில் கூட இந்த பாதையால் போகக்கூடிய மாதிரி இருக்குது. அங்கே நீங்கள் பார்க்கலாம் முருகப்பெருமானுடைய ஆலயம். ஆற்றங்கரையிலே அமைந்த அருள் பாலிக்கக்கூடிய அன்னதான கந்த பெருமானுடைய அந்த ஆலயம் மிகவும் ஒரு ரம்மியமான மாலை பொழுதில் போய் கொண்டிருக்கிறோம். இனிமையான காட்சியாக இருக்குது. இந்த காட்சியை பார்க்கும் பொழுது இரு பக்கமும் கடல் இருக்குது. நடுவால் நாங்கள் நடந்து போய் கொண்டிருக்கிறோம். அங்கால சூரிய பெருமான் மறைஞ்சு கொண்டிருக்கிறார். அப்படியாக ஒரு இயற்கை சூழலுக்கு மத்தியில் அமைந்திருக்கக்கூடியதான் இந்த தொண்டை மாநாற்றங்கரையிலே அமைந்திருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய சன்னிதானம். அங்கே ஆற்றிலே நீராடி கொண்டிருக்கிறார்கள். அங்கே நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். இன்றைய நாளில் இருந்து நாளை வரை இந்த ஆற்றுக்கு ஓய்வு இருக்காது, இந்த ஆலயத்திற்கு ஓய்வு இருக்காதுன்னு தான் சொல்லணும். என்றால் அப்படி நிறைய அதிகளவான பக்தர்கள் இங்கே வருவார்கள். தொடர்ச்சியாக அங்கே நீராடுவார்கள். பாதுகாப்பாக நீராடுவதற்குரிய ஒழுங்குமுறைகள் கூட அங்கே செய்யப்பட்டிருக்கின்றன. அப்படியாக நாங்கள் ஆலயத்திற்கு முன்னே செல்லலாம். முன்னே சென்று இன்றைய இடம்பெறக்கூடிய இந்த காட்சிகளை வந்து நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த மாலை வேளையில் நிறைந்த மக்கள் இந்த ஆலயத்தினுடைய முன்றல் பகுதியில் பார்க்கக்கூடிய மாதிரி நீங்கள் பார்க்கலாம். நாளைய தினம் ரதோற்சவம். இன்றைய நாளில் இந்த சப்பர திருவிழா காண்பதற்கு வந்திருக்கிறார். அதோட இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் அப்படி இங்கே தங்கி இருப்பார்கள். தங்கி இருந்து காலையில் தேர் திருவிழாவை பார்த்து தான் செல்வார்கள். முன்னைய காலத்தில் சின்னல இருக்கும்போதெல்லாம் நாங்களும் அப்படி தான் அம்மம்மா அப்பம்மாக்களோட வந்து ரெண்டு அடுத்த நாள் இங்கே படுத்து விடிய அந்த கேணியில் தொண்டமாற்றங்கரையில் குளித்து விடிய தேர் திருவிழா பார்த்துட்டு தான் போகிறது. நாளைய நாளுக்கான தேர் திருவிழாவுக்கான தேர்கள் எல்லாமே இங்கே வெளியால் எடுத்து விடப்பட்டது நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். ஒரு காலத்தில் சன்னதியில் இருந்த தேர் தான் மிகப்பெரிய தேராக இருந்தது. ஈழத்தில் மிகப்பெரிய தேராக இருந்தது. உலகத்தில் 3வது 4வது பெரிய தேராக இருந்தது. அது பின்னர் எரியூட்டப்பட்டது. அந்த கதைகள்லாம் அறிந்திருப்பீர்கள். அப்படியாக நாளைய நாளுக்கான தயாராக இருக்கக்கூடிய அந்த ரதம் இன்றைய தினம் அற்புதமான ஒரு பொழுதிலே திருவருள் நிறைந்திருக்கின்ற ஒரு மாலை பொழுதிலே இணைந்திருக்கின்றோம். தொண்டைமனாறு ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயத்தினுடைய 2025ஆம் ஆண்டுக்குரிய பெருந்திருவிழா ஆரம்பமாகி இன்றைய நாள் சப்பரத உற்சவ பெருவிழா சிறப்பாக இடம்பெற இருக்கிறது. அடியவர்களே, சகோபுரம் என்று சொல்லப்படக்கூடிய சப்பரத உற்சவத்தில் இன்றைய நாள் சிறப்பாக இடம்பெற இருக்கிறது என்றால் பல்லாயிரக்கணக்கான லட்சம் அடியவர்கள் செல்வச்சன்னதியிலே நிறைய போகிறார்கள். அற்புதம் தருகிற கந்தப்பெருமான் எல்லா இடங்களிலும் வியாபித்திருந்தாலும் அந்த நல்லூர் கந்தப்பெருமான் அலங்கார கந்தனாகவும், மாவட்டபுர கந்தப்பெருமான் அபிஷேக கந்தனாகவும், தொண்டைமனாறு கந்தப்பெருமான் அன்னதான கந்தப்பெருமானாகவும் வீற்றிருந்து அருளுகிறார்கள். எம்பெருமானுடைய திருவருளினாலே பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் நாலா திசையிலிருந்தும் இந்த தொண்டமனாரை நோக்கி இந்த மாலை பொழுதிலே படையெடுத்து வருகிறார்கள். ஆலமிலை அமுதும் அடியவர்கள் தேடி வந்து அமர மணல் பரப்பும் கொண்ட அற்புதமான கந்தப்பெருமான் புனிதமாக நீராட தொண்டமனாரும் அந்த ஆற்றருகே இருக்கின்ற ஆறுதல் எங்கும் இருக்கவில்லை என்ற அந்த நம்பிக்கையோடு இன்றைய சப்பரத உற்சவத்திலே அடியவர்கள் எல்லாம் கலந்து முருகப்பெருமானை வழிபட இருக்கிறார்கள். எம்பெருமானுடைய திருவருளினாலே இந்த சப்பரதம் திருக்கோலத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். அடியவர்களே, பெருமானுடைய சப்பரதத்திலே முதல் பக்கத்திலே நாங்கள் பார்க்கிறோம் கைலை காட்சி. ராவணனுடைய அந்த கைலை மலையை பேர்த்து திருவருளை கொடுக்கின்ற ராவணனுடைய அந்த திருவருள் 10 தலையோடு வீற்றிருக்கிற ராவணன் வள்ளி தெய்வானையோடு முருகப்பெருமான் இருக்கிற காட்சியை, கைலை காட்சியை வடிவாக சித்தரித்திருக்கிறார்கள். அதே போல வள்ளி அம்மையை முருகப்பெருமான் பர்வதராஜனுடைய மகளை எப்படி மணந்து கொண்டான் என்பதை
அந்த வரலாற்றினுடைய தடம் பதித்ததாக அந்த வரலாற்று கதையினூடாக பார்க்கிறோம். அங்கே கிழவன் வடிவிலே வந்து வள்ளியை மணப்பதற்கு முருகன் என்ன என்ன பாடுபட்டிருக்கிறான் என்பதை அந்த வரலாற்று கதையினுடைய பொக்கிஷங்களை எல்லாம் அந்த சப்பரதத்திலே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. வள்ளி அம்மனுடைய வரலாற்றை பிரதித்துவப்படுத்துவது போலதான் இந்த செல்வச்சன்னதியிலே முக்கியத்துவம் இருக்கிறது. தெய்வானையோடு முருகப்பெருமான் தெய்வானைக்கும் ஒரு இடம் கொடுத்திருந்தாலும் செல்வச்சன்னதியை பொறுத்தவரையிலும் வள்ளியம்மனுக்குத்தான் ஒரு சன்னிதானம் அமைந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், முருகப்பெருமான் காலை பகல் திருவிழாவிலும் சரி இரவு திருவிழாவிலும் சரி உள்வீதி வலம் பெறுகிற போது வள்ளியம்மனோடு போய் குதூகலித்து குலாபித்தான் அங்கே பெருமான் வெளிவீதி உலா வருவார். இது இன்றைக்கும் அந்த வள்ளியினுடைய சாராம்சத்தை காட்டி நிற்கிறது. அதனாலேதான் இன்றைக்கு பூவரச மரத்தடியிலே வள்ளிக்கிழங்கு முளைக்கிற அந்த காட்சியை பார்த்துத்தான் நாங்கள் கொடியேறுகிறது என்று செல்வச்சன்னதியில் எடுத்துக்கொள்வோம். அப்படி வள்ளியம்மனுடைய அந்த சிறப்பம்சங்களை எல்லாம் வள்ளியினுடைய வரலாறுகளை எல்லாம் அப்படியே ஓவியங்களாக திருவோவியங்களாக சப்பரதத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அற்புதமான சப்பரத திருவிழா இன்று கோலாகலமாக பக்திபூர்வமாக இடம்பெறுகிறது. வாகன திருவிழாவிலே இறைவன் ஒவ்வொரு நாட்களும் காத்தல் திருவிழாவுக்காக எழுந்தருளுவார். இன்றைய தினம் சப்பரதத்திலே எம்பெருமான் எழுந்தருளப் போகிறார் என்றால் வடம் பிடிப்பார், வானுலகத்திலே இடம் பிடிப்பார் என்று சொல்லுவார்கள். எனவே ஒரு கோபுரத்தினுடைய அமைப்பை ஒத்ததாகத்தான் ஒரு சப்பரதம் அமைந்திருக்கும். அதனாலேதான் அதற்கு சகோ கோபுரம் என்று சொல்லுவார்கள். சப்பரதத்திலே பல சப்பரதங்கள் இருக்கிறது. முத்து சப்பரம், பவள சப்பரம் என்று சப்பரங்கள் பல விதத்திலே சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த சப்பரம் சிறப்பம்சம் பொருந்திய சப்பரமாக சகோ கோபுரத்தினுடைய தன்மை ஒத்ததாகத்தான் இந்த சப்பரம் இருக்கிறது. எனவே அடியவர்கள் எல்லாம் இன்னும் சற்று நேரத்திலே இந்த ஆலய சூழலிலே நிறைய போகிறார்கள். இப்போது முருகப்பெருமானுக்கு விசேட அபிஷேகங்கள் ஆராதனைகள் எல்லாம் இடம்பெற்று வெள்ளிவேல் அழகன் சப்பரதத்திலே ஆரோகணிக்க போகிறான். பல்லாயிரக்கணக்கான லட்சம் அடியவர்கள் எல்லாம் அந்த கண்கொள்ளா காட்சியை கண்டுகொள்ளப் போகிறார்கள். அடியவர்களே, தொடர்ந்தும் இந்த காணொளியினூடாக இந்த சப்பரத காட்சிகளை எல்லாம் நீங்கள் கண்டுகொள்ளுங்கள். அற்புதமாக அன்னதான கந்தனுடைய திருவருள் நிறைந்திருக்கிற ஒரு பொழுது, மாலை பொழுதிலே ஒரு சப்பரத உற்சவத்தை கண்ணார கண்டு நாளை காலையிலே நாங்கள் சித்திர தேரிலே 1981ஆம் ஆண்டு புதியதொரு சித்திர தேர் பரிமாணம் பெற்றது அல்லவா? அந்த 1984ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இலங்கை இந்தியா சிப்பாச்சாரிகளினாலே உருவாக்கப்பட்ட பெருந்தேர் 1984ஆம் ஆண்டு முதலாக வெள்ளோட்ட பெருவிழா பார்த்திருக்கிறோம். அது எங்களுடைய சாமி அவர்களுடைய அந்த நிழல் படம் இன்றைக்கும் அதற்கு சான்று பகர்ந்திருக்கிறது. அப்படியான செல்வச்சன்னதியானுடைய தேர் ஒரு வருடம்தான் அந்த தேர் ஓடி இருக்கிறது. அடுத்த வருடம் தீக்கிரையாகியது. அதற்கு பின்னர் மீண்டும் ஒரு தேர் அமைய பெற்றிருக்கிறது. சிறப்பான தேராக எங்களுடைய மோகன் ஸ்தபதி அவர்களினாலே உருவாக்கப்பட்ட திருத்தேர் இப்போது அந்த திருத்தேர் தான் அமைந்திருக்கிறது. அந்த திருத்தேர் இந்த திருவீதியிலே பவனி வரப்போகிறது நாளை காலை பொழுதிலே. எனவே நாங்கள் அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்க போகிறோம். இன்று இரவு சப்பரத உற்சவத்தை கண்ணார கண்டு முருகப்பெருமானை நீங்கள் தரிசித்துக் கொள்ளுங்கள். இந்த பின்னூட்டத்திலே வருகிற காணொளியிலே முருகப்பெருமானுடைய திருவருளிலே நீங்கள் திளைக்கப் போகிறீர்கள். இன்று இரவு ஊராகவும் அடியவர்கள் இந்த ஆலய சூழல் எங்கும் நிறைந்திருக்க போகிறார்கள். நாளை ரதம் பார்த்துத்தான் அடியவர்கள் வீடு நோக்கி புறப்பட போகிறார்கள் என்ற அந்த செய்தியையும் இந்த தருணத்திலே சொல்லி முருகப்பெருமானுடைய திருவருள் உங்கள் அத்தனை பேருக்கும் கிடைக்க வேண்டும் என பிரார்த்தித்துக் கொண்டு, வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய இந்து ஆலயங்களுடைய நேர்முக வர்ணனையாளர் உங்களில் ஒருவராக என்றும் உங்களோடு வரம் பெறுகின்ற வடமராட்சி அல்வாயு நேசனாகிய நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சன்னதியான் சம்பந்தமாக சிறப்பான பல விஷயங்களை அங்கே எங்களுக்கு வழங்கியிருந்தார் நேசரண்ணா அவர்கள். அப்படியாக தற்பொழுது ஆலயத்துக்குள்ளே பூஜைகள் இடம்பெறுகின்றது. இடம்பெற்றதன் பின்னர் தான் இங்கே சப்பரத்திலே முருகப்பெருமான் வெள்ளிவேல் பெருமான் எழுந்தருளி வரப்போகிறார். நாங்கள் தற்பொழுது ஆலயத்துக்குள்ளே செல்லலாம். உள்ளே சென்று அங்கே இடம்பெறக்கூடிய அந்த பூஜைகளை பார்க்கலாம். மூலஸ்தானத்திலே இருக்கக்கூடிய மூலவராக இருக்கக்கூடிய வேல் பெருமானுக்கு அபிஷேகங்கள் எல்லாமே நடைபெற்று முடிந்து தற்பொழுது அந்த பூஜையை பார்ப்பதற்காக இங்கே நிறைந்த மக்கள் ஆலய வாயிலில் ஆவலாக காத்து கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது இங்கே இடம்பெறக்கூடிய அந்த பூஜைகளை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நீங்களும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வேல் பெருமானுக்கு தீபாராதனைகள் ஆராதனைகள் காட்டக்கூடிய அந்த காட்சி.
அங்கே மூலாலயத்தில் இருந்திருக்கக்கூடிய வேல்பெருமான் மயில் மீது அமர்ந்திருக்கக்கூடிய வெள்ளி வேல்பெருமானுக்கு தீபாராதனை காட்டிய காட்சியை பார்த்துருப்பீங்க. அதை தொடர்ந்து அங்கே ஆறுமுகசாமிக்கு தீபாராதனை காட்டப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அங்கே நீங்கள் பார்க்கலாம் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த வேல்பெருமான் வெள்ளி வேல்பெருமான். இந்த வேல் தான் எங்களுடைய தெய்வம், வேல் தான் முருகன், வேல் தான் எங்களுடைய இறைவனாக நாங்கள் போற்றி வழங்கி கொண்டிருக்கக்கூடியது. இங்கே நீங்கள் பார்க்கலாம் வெளியாலே வரக்கூடிய எழுந்தருளி இன்றைய நாளிலே சப்பரத்திலே வரக்கூடிய வேல்பெருமானுக்குரிய தீபாராதனைகள் இங்கே தெற்கு வாயில் பகுதியிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த காட்சி நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து சுவாமி ஆலயத்தினுடைய வழிவீதி வலம் வருவார். அந்த காட்சியை பார்க்கலாம். பூஜைகள் நிறைவடைந்து அங்கே நீங்கள் பார்க்கலாம். இரவில் கூட கந்தனை நோக்கி காவடிகள் இங்கே வந்தபடியே இருக்கின்றன. அங்கே ஒரு காவடி வந்து ஆலயத்துடைய முன்றல்ல ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. அப்படியாக இங்கே முருகப்பெருமான் வலம் பெறுவதற்காக ஆலயத்தினுடைய உள்வீதியை வலம் பெறுவதற்காக தற்பொழுது அங்கே இப்பொழுது பூஜை இடம்பெற்று முடிந்து அங்கே இருந்து எழுந்தருளி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. தொடர்ந்து அங்கே நீங்கள் பார்க்கலாம் அழகாக அவர் வரக்கூடிய அந்த காட்சி. அங்கே தீபாராதனை காட்டப்பட்டதன் பின்னர் முருகப்பெருமான் ஆலயத்தினுடைய வெளிவீதி பகுதியை தற்பொழுது வலம் வந்து கொண்டிருக்கிறார். மன்னிக்கவும், ஆலயத்தினுடைய உள்வீதி பகுதியை வலம் வந்து கொண்டிருக்கின்றார். இங்கே ஒரு தனி சம்பிரதாயம் இருக்கின்றது. இங்கே வலம் வந்து கொண்டிருக்கும் பொழுதே முருகப்பெருமான் இடையிலே ஒரு இடத்திலே நிற்பார். நின்று அங்கே அந்த வேல் காண கிடைக்காது. அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய அங்கே இப்பொழுது அங்கே எழுந்தருளி வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வேல் பெருமான் வள்ளியினுடைய சன்னிதானத்துக்கு சென்று வருவார். தற்பொழுது இங்கே அந்த நிகழ்வு தான் இடம்பெறப் போகின்றது. நீங்கள் அதை பார்க்கலாம். அங்கே வள்ளியினுடைய சன்னிதானம் இருக்கின்றது. இங்கே இந்த இடத்திலே அவரை வைக்கப்பட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். முருகப்பெருமான் இங்கே நின்று இங்கே இருந்து வள்ளி இருக்கக்கூடிய அந்த சன்னதியில் அங்கே வள்ளியம்மை மட்டுமே இருக்கின்றார். இங்கே இருந்து வேல்பெருமான் வள்ளியம்மையை நோக்கி செல்வார். அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த வேல்பெருமானை அங்கே சுமந்து செல்ல போகிறார்கள். அங்கே எடுக்கக்கூடிய அந்த காட்சி கதிர்காமர் வழிவந்த பூஜைகள் மிகவும் சிறப்பாக இந்த பூஜை வழிபாட்டை பரம்பரையாக எந்த விதமான மாறுபாடும் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே நீங்கள் பார்க்கலாம் பூஜர் அந்த வேல்பெருமானை வள்ளியம்மையினுடைய சன்னிதானத்தை நோக்கி சென்று கொள்ளக்கூடிய காட்சி. அங்கே சென்று அங்கே தீபாராதனை எல்லாமே காட்டப்பட்டு அங்கே வள்ளியம்மையுடன் முன்னர் நேசன் சொன்னது போலே வள்ளியம்மையனுடன் அங்கே இருந்து அதன் பின்னர் தான் மீண்டும் இந்த இடத்துக்கு வந்து எழுந்தருளி வெளியாலே வருவார். இப்பொழுது நாங்கள் வெளிப்பகுதிக்கு வந்துட்டோம். இங்கே அற்புதமாக காவடி ஆட்டம் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. சிறுவர்களுடைய காவடி ஆட்டங்கள். அற்புதமான ஒரு சிறுவர்களுடைய அந்த காவடி ஆட்டத்தை பார்க்குறீங்க. அழகாக மின்விளக்குகளால் அலங்கரித்து ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய சன்னதி வேல் பெருமானுடைய ஆலயத்தினுடைய முன்றல்ல நிறைந்த பக்தர்கள் கூடியிருக்கிறார்கள். இங்கே அழகாக அவருடைய கோபுரம் வந்து சப்பரம் வந்து இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஒரு கோபுரம் போல ஆலயத்துக்கு முன்னாலே வந்து நிற்கின்றது. முருகப்பெருமானுடைய வருகையை எதிர்பார்த்து அங்கே முருகப்பெருமான் வள்ளியுடைய சன்னிதானத்தில் சென்று பூஜைகள் எல்லாத்தையும் நிறைவு செய்து கொண்டு அங்கே அவரும் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. வந்து இந்த சப்பரத்தில் ஏறி அருட்காட்சி தரக்கூடிய அந்த காட்சியில் வந்து நாங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையான ஒரு அழகிய
அழகிய சூழல் இனிமையான பொழுதில் வந்து இந்த நிகழ்வு இடம்பெற்று கொண்டிருக்குது. அதோட பக்திபூர்வமாக இருக்கும். நான் மற்ற ஆலயங்கள் என்று சொல்றது அப்படி சொல்வது சரிவையோ என்னவோ எனக்கு தெரியல. ஆனால் மற்ற ஆலயங்களை விட சந்நிதியான் ஆலயம் வந்து எங்களுடைய ஒரு சொந்த வீடு போல. யாரும் என்னவும் செய்யலாம், எங்கேயும் இருக்கலாம், இளைப்பாறலாம், களைப்பாறலாம், தாகம் தீர்க்கலாம், உணவு அருந்தலாம். அப்படியாக ஒரு சந்நிதி எங்களுடைய ஒரு வீடு என்று சொல்லக்கூடிய அளவில் இருக்கின்றது தான் இந்த சந்நிதியான் ஆலயம். அப்படியாக அங்கே சப்பரத்தில் ஏறுவதற்காக வெள்ளிவேல் பெருமான் அழகாக அலங்காரத்தோடு அங்கே வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. பல்லாயிரக்கணக்கான மக்கள் சன்னதியான் முன்றலில் வந்து குவிந்திருக்கணும். இதே விட அதிகமாக நாளைக்கு காலையில் நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். ஆனாலும் இந்த இரவு வேளையில் இவ்வளவு பேர் திரண்டிருக்கிறார்கள் என்பதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு மெய்சிலுக்கக்கூடியது. முருகப்பெருமானை நாடி வந்திருக்கார்கள், தொடர்ச்சியாக வருவார்கள். முன்னர் நான் சொன்னது போலே இந்த இரவு இங்கே தங்கித்தான் செல்வார்கள். அங்கே சப்பரம் அசையக்கூடிய அந்த காட்சி அழகாக முருகப்பெருமான் சப்பரத்தில் செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம். அதோடு இங்கே பின்னாலே பஜனை பாடிக்கொண்டு செல்லக்கூடியவர்கள், அதிகளவானவர்கள் நிறைந்தவர்கள் இன்றைய நாள் ஃபுல்லாக இங்கே இருந்து பஜனை பாடுவார்கள். அவர்கள் இங்கே பின்னாலே சென்று கொண்டிருக்கிறார்கள். நாளை காலை, நாளை மாலை வரை இந்த பஜனைகள் தொடர்ச்சியாகவே இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கும். அங்கே கம்பீரமாக சப்பரத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அழகை நீங்கள் பார்க்கலாம். அங்கே மயில் மீது, வெள்ளி மயில் மீது வெள்ளிவேல் பெருமான் அழகாக கம்பீரமாக அந்த இவருக்கு அணிவிக்கக்கூடிய அந்த மாலைகள், அலங்காரங்கள் எல்லாமே ஒரு தனித்துவமான மாலையாக இருக்கும். முல்லை மலர்கள் நிறைந்த நறுமணத்தோடு தான் அங்கே முருகப்பெருமான் எழுந்தருளி காட்சி தருவார். அப்படியாக இங்கே நிறைந்த பக்த அடியவர்கள், வடம்பிடித்துகளுக்கு அங்கே பொதுவாக முருகப்பெருமானுக்கு பறை இசையிலே தான் இங்கே பூசைகள் இடம்பெறும். பாரம்பரியமான பறை ஒளி முழங்கத்தான் இன்றும் இங்கே அவர்களுடைய இந்த சப்பரம் வந்து அசைந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கணும். தொடர்ந்து முருகப்பெருமான் செல்லக்கூடிய இந்த அழகிய காட்சிகளை வந்து நீங்கள் பார்க்கலாம்.